வணக்கம் ஆபிரகாம். சென்னையை அடுத்த திருவேற்காடு பகுதியில் தூய்மை பணியாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த திருவேற்காடு அன்னலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த ஏமாவதி என்பவர் சென்னை வலசரவாக்கம் மண்டலத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த 2 நாட்களாக இவரது வீடு பூட்டியே இருந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் சந்தேகத்தின் அடிப்படையில் ஜன்னல் வழியாக பார்க்க முயன்ற போது துர்நாற்றம் வீசியுள்ளது. உடனடியாக காவல்துறைக்கு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வீட்டை பரிசோதனை செய்து பார்த்தபோது ஏமாவதி இறந்த நிலையில் கிடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஏமாவதியின் முகத்தில் தலையணையை அமுக்கி யாரோ படுகொலை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் ஏமாவதி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவருடன் பழகி வந்துள்ளார். அவர் யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஏமாவதியை பார்க்க வந்து அப்போது அவரது முகத்தில் தலையணையை அமுக்கி கொலை செய்துவிட்டது. பின்னர் ஏமாவதியின் நகைகளை திருடி கொண்டு சென்றது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக செல்போன் எண்களை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஆகாஷின் நண்பரான நிதிஷ் என்பவரை கைது செய்துள்ளார். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தற்போது ஆகாஷை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த கொலை சம்பவத்தில் நிதிஷுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதால் அவரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.